வருமான வரி வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் இன்றும் ஆஜராகாததால் விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக இருந்த சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாததால் அவர்கள் மீது கடந்த 1996ஆம் ஆண்டு வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு எழும்பூர் முதலாவது பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. இதிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடியானது. இதை எதிர்த்து இருவரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வருமான வரி தொடர்பான வழக்கை 4 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டுமென கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் 3 மாதம் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டது. பின்னர் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடியும் வரை கால அவகாசம் அளித்த உச்சநீதிமன்ற உத்தரவை தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் ஆஜராகாததால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் நடைபெற்ற விசாரணையின் போது முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் ஆஜராகவில்லை. அவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அரசு அலுவல் காரணமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று ஆஜராகவில்லை என்றும், சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஆஜராகவில்லை என்றும் நீதிபதியிடம் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்தார்.